ஓகே. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கு நம்மளோட லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுங்க. டைம் ஆச்சு, வந்தாச்சு. வேகமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய் எல்லாருக்குமே ஹாய். வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். இனிய நண்புகள் வணக்கமா, நன்றி. ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பேர் வரவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? மேம் மேக்ஸ் கிளாஸ் இருக்கா இல்லையா? இருக்குப்பா. சங்கர் சார் வரமாட்டாங்கப்பா. ஹாய் சிஸ், ஹாப்பி ஆஃப்டர்நூன். நன்றி. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, வணக்கம். ஹாய். சரி, ரெகுலரா நம்ம வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம அந்த 1000 கொஸ்டினோட கண்டினியூஷன் தான் போட்டுட்டு இருக்கோம். இன்னையோட நம்ம 900 கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். சரியா? இன்னையோட 900 கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இன்னைக்கு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் பத்தி நம்ம நிறைய இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போது. தெரியாத ஒரு ஒன்னு ரெண்டு விஷயங்கள் கூட இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ஃபுல்லா பாருங்க. யாரும் லைவ் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரெகுலரா ஒரு உங்களோட நேம் சொல்லணுமா? அபிநயா ராஜராஜன். அபிநயா ராஜராஜன், வெல்கம். ஸோ ரெகுலரா லைவ் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? மேம் சொல்லுங்க. கிறிஸ்பி என்ன சொல்லணும்? சார் கேட்டீங்க, சார் வரமாட்டாங்க. தாரிக் சார் வருவாங்கப்பா. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அவங்க கிளாஸஸ் இருக்கும். குரூப் 2 எக்ஸாம் டேட் ஆரம்பிச்சிட்டிங்களா? குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 28 நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு அப்படி கரெக்டா வருமானு தெரியல. ஸோ 28/6ல நோட்டிபிகேஷன், 28/9ல எக்ஸாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா. பார்ப்போம் எப்ப வருது அப்படின்னு. எல்லாருமே அதுக்குமே ரெடியா இருங்க. சரியா? ஓகே, ரெகுலர் இஸ் திஸ் ரெகுலர் கிளாஸ் மேம்? எஸ் மா, ஆஃப் கோர்ஸ். ஓகேவா? ஜூன் வரைக்கும் வாங்க மேம் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. சரியா? சரி, பாருங்க. குரல் பார்த்துட்டு இருக்கோம். ரெகுலரா ஒரு குரல் பார்க்கிறோம். இன்னைக்கு அன்புடைமையில 7வது குரல் நம்ம பார்க்கணும். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் அப்படின்றதான் இன்னைக்கான குரல். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, எப்படி எலும்பில்லாத உயிரினங்களை வெயிலானது வாட்டி எடுக்குமோ அதே மாதிரி உள்ளத்துல அன்பு இல்லாத உயிரினங்களை அறம் வாட்டி வதைக்கும் அப்படின்றதான் சரியான விடை. சரியா? என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னே சொல்லலாம். சோ இதுல வந்து அடி மோனை வந்திருக்கா, அடி எதுகை வந்திருக்காப்பா? இயைபும் வந்திருக்கு, எதுகையும் வந்திருக்கு. என்னென்ன? அடி எதுகை, அடி இயைபு, அதனைன்னு முடியுது. இன் அப்படின்ற எதுகை வந்திருக்கு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ குரூப் 4க்கு எல்லாருமே படிச்சுட்டே இருப்பீங்க. இன்னும் நீங்க தமிழ் படிக்கல, தமிழுக்கு மட்டும் செப்பரேட்டா உங்களுக்கு கிளாஸ் வேணும்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா 1000, நீங்க புக்ஸோட ஜாயின் பண்றீங்கன்னா 2000 ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 2க்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃப்ரெஷ் கிளாஸ் நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில போகுது. ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ணுங்க 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ரெகுலரா நம்ம கொஸ்டின்ஸ் பாக்குறோம் இல்லையா?
இந்த கொஸ்டின்ஸை நீங்க நிறைய கலெக்ஷனா நீங்க பார்க்க முடியும். மொத்தமா 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய 4 கொஸ்டின் பேங்க் நம்ம வெறும் 999க்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். 999 ரூபா மட்டும்தான். இதை நீங்க கேஷ் ஆன் டெலிவரியாவும் ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஆர்டர் பண்றதுக்கு கால் பண்ணுங்க 8940400154. தென் அதுக்கப்புறமா குரூப் 2க்கான புக் மெட்டீரியல்ஸ், குரூப் 1க்கான புக் மெட்டீரியல்ஸ், இல்ல நீங்க குரூப் 4க்கு லாஸ்ட் மினிட்ல படிக்கிறீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆர்டர் பண்றது இதையுமே நீங்க சிஓடி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 30 நிமிடம் 50 வினாக்கள்ல 7வது நாள் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணுவோமா? தமிழுக்கு என் கிளாஸ் தான் ஃபாலோ பண்றீங்களா? நன்றிமா, நன்றி. தமிழ் மட்டுமா மேம்? தமிழ் மட்டுமும் இருக்கு, எல்லாமும் சேர்ந்தும் இருக்கு. சரியா? கொஸ்டின் பேங்க் ஆர்டர் போட்டீங்க சண்டே. சண்டே எப்போ வரும்? சண்டே ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா ரிசீவ் ஆயிரும். சரியா? உங்களோட வாட்ஸ்அப் பாருங்க, ட்ராக்கிங் ஐடி சென்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? ஓகே, கால் பண்ணுங்க, உங்களுக்கு அமௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம क्वेश्चंस போலாம். சரியான பகுதியை கண்டறிக. பகுதி, வேர்ச்சொல், வினையடி, அடிசொல் இது எல்லாமே சிமிலர் தான். சரியா? நம்மளுக்கு பகுதி கேட்டிருக்காங்களா? சோ ஆன்சர் என்னப்பா? கேட்டான் அப்படின்றதோட பகுதி என்னவா இருக்கும்? கேள். சரியா? கேள் அப்படின்றதுதான் பகுதி. கேட்டான் அப்படின்றதோட பகுதி என்னது? கேள் அப்படின்றது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் கிளாஸ் லைவ் அட்டெண்ட் பண்றீங்களா? தேங்க்யூ. ரெகுலரா பாருங்க. சரியா? நோட் பண்ணுங்க. ஓகே, சோ அடுத்தபடியா அடவி, மலையாறு இச்சொல்லில் உள்ள இலக்கண குறிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சோ இன்னைக்கு மோஸ்ட்லி இலக்கண குறிப்பா தான் வரப்போகுது, அதனால நல்லா தெளிவா பாருங்க. அடவி, மலையாறு இச்சொல்லில் உள்ள இலக்கண குறிப்பு என்ன? பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, வினை தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ ஆன்சர் என்னப்பா? வெரி குட், உண்மை தொகை. அடவினா என்னது? காடு. காடும் மலையும் ஆறும், அதாவது காடும் மலையும் ஆறும். மறைஞ்சு வருது இல்லையா, அதனால இது என்னது? உண்மை தொகை. மறைஞ்சு வர்றதுனால உண்மை தொகை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கம்மா. உண்மை தொகை அப்படின்றதான் சரியானது. எப்படின்னு புரியுதா? அடவினா காடு, காடும் மலையும் ஆறும் மறைஞ்சு வர்றதுனால அதை என்னன்னு சொல்றோம் நம்ம? உண்மை தொகை அப்படின்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, பருவரல் என்பதன் சரியான பொருளை கண்டறிக. பருவரல், பருவரல் என்பதன் சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கேக்குறாங்க. குகை, பருவரல்னா குகை. துன்பம், தூக்கம், இன்பம். சோ பருவரல்னா என்னப்பா? என்ன? ஃபாஸ்டா கொஞ்சம் சாட் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே, ஆன்சர் துன்பம். வெரி குட். பருவரல் அப்படின்னா அதற்கான சரியான சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பம் அப்படின்றதான் சரியான விடை. ஓகே, துன்பம். பருவரல்னா என்னம்மா? துன்பம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, வலுவற்ற தொடரை தேர்வு செய்க. வலுவற்ற அப்படின்னா என்னப்பா? பிழையற்ற. வலுனா என்னது? பிழை. வலுவற்றனா பிழையற்ற. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. வெற்றிலை தோப்புக்கு, வெற்றிலை தோப்புனா சொல்லணும் தப்பு, தோட்டம்னு கூட சொல்லலாம். ஆந்தை அலறியதுன்னு சொல்லணும், கத்தியதுன்னு சொல்லக்கூடாது. வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது, இது கரெக்ட். பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது, வீழ்ந்ததுன்னு சொல்லக்கூடாது, சாய்ந்தது அந்த மாதிரி சொல்லணும். சரியா? சோ அப்ப ஆன்சர் என்னப்பா? எனக்கு கரெக்டா இருக்கிறது என்னப்பா? சி தான் எனக்கு சரியா இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. தன்னுச்சிரட்டல் என்னும் விதிப்படி புணர்ந்த சொல் எது? தன்னுச்சிரட்டல் இங்க இருக்கிறதுல தன்னுச்சிரட்டல் அப்படின்ற விதிப்படி புணர்ந்த சொல் எது அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம்.
எது தன்னொற்றிரட்டல் விதிப்படி புணர்ந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. வெரி குட்பா. ஆன்சர் சிற்றோடை. சிற்றோடை அப்படின்றதுதான். ஓகேவா? மை விகுதி போயிரும். இந்த ரூ என்னது தன்னொற்றிரட்டல் விதிப்படி சிற்று கூட்டல் ஓடைன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த இற்று கூட்டல் ஊல உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி இந்த ஊ போகும். அகைன் இந்த இற்று மெய்யீற்று புணர்ச்சி விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி இற்று கூட்டல் ஓ சோன்னு மாறிடும். சோ மொத்தமா சிற்றோடை அப்படின்னு வந்துடும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. சிற்றோடை அப்படின்றதான் சரியான விடை. வெரி குட்மா, சூப்பர். சோ அடுத்த கேள்வி, ஆகு பெயர். நல்லா கவனிங்க. ஆகு பெயர் அப்படின்னாலே ஒன்றன் பெயர் அதற்குரிய பொருளுக்கு ஆகி வராமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது, அதான் ஆகு பெயர்னு சொல்றாங்க. ஒரு பெயர் சொல், இப்ப என் பேர்னா என்ன மென்ஷன் பண்ணாம என் கூட இருக்க வேற யாரையோ மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அதுதான் ஆகு பெயர். ஓகேவா? அதே மாதிரி இது எப்படி நம்ம ஈஸியானா, இங்க என்ன இருக்கோ அதற்கு ஆகி வராது. கருவி இருந்தா கருவிக்கு ஆகி வராது. கருத்தா இருந்துச்சுன்னா கருத்தாக்கு ஆகி வராது. கருத்தான்றது நபர். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, கருவி ஆகு பெயர். இத படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கருவி ஆகு பெயர்னா கருவிக்கு ஆகி வராது. அப்ப கருவி ஆகு பெயர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? வானொலி கேட்டு மகிழ்ந்தால். வானொலின்றது ஒரு கருவி. அந்த கருவியவா கேட்டு மகிழ்றாங்க? கிடையாது. அந்த கருவியில இருந்து வரக்கூடிய இசையை கேட்டு மகிழ்றாங்க. அப்ப வானொலி அப்படின்றது இந்த கருவிக்கு ஆகி வராமல் அதுல இருந்து வரக்கூடிய இசைக்கு ஆகி வருகிறது. சரியா? ஓரமா நின்னு சொல்லுங்க மாமா. சரி, காரியவாகு பெயர். காரியம் அப்படின்னா ஒரு செயல்ல இருந்து எனக்கு நடக்க போற விஷயம். சரியா? அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, சரி அதை வெயிட் பண்ணியும் நம்ம அடுத்து கருத்தாவாகு பெயர் அப்படின்றது போயிடலாம். சோ கருத்தாவாகு பெயர் அப்படின்றது என்னது? ஒரு நபரை குறிக்காம அந்த நபரோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது. சரியா? அப்ப கம்பரை படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கம்பரை படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கம்பர் இங்க வந்து அவங்க கம்பரை படிக்கல, கம்பரால் எழுதப்பட்ட நூல்களை தான் படிக்கிறாங்க. சரியா? உவமையாகு பெயர். காலை வந்தான். காலை வந்தான். காலை அப்படின்றவன் காலை அப்படி காலை வரல, காலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்தான் அப்படின்றதான் இங்க மென்ஷன் பண்றாங்க. ஆன்சர் அப்ப என்னது? 4312. சரியா? 4312 நோட் பண்ணிக்கோங்க. 4312. அடுத்த கேள்வி சேம் இலக்கண குறிப்பு தான். நெடுமதில், வாங்குவில், இலைவேல், மாறன் களிறு. நெடுமதில் நெடுமை ஒரு பண்பை சொல்லுது. சோ 3. வாங்குவில், வாங்கு வில் வினையடி கூட்டல் வினை தொகை மாதிரி இருக்கா? சோ அப்ப என்னவா இருக்கும்? 2. அடுத்து பாருங்க, இலைவேல், இலை போன்ற வேல், இலை போன்ற வேல், அப்போ இது 4. மாறன் களிறு, மாறன களிறு, அது அப்படின்றது உரிமை பொருள். சரியா? அப்போ 1. உரிமை பொருளுக்கு இன்னொரு பேர் என்னப்பா? உரிமை பொருள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் 3241. இலக்கணம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸி. உரிமை பொருளுக்கு வேறு பெயர் என்ன? உரிமை பொருளுக்கு வேறு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. சோ என்ன சொல்லணும்? ஏவலா? கிழமை. வெரி குட். உரிமை பொருளுக்கு வேற பேர் என்ன இருக்கு? கிழமை பொருள் அப்படின்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கம்மா, இம்பார்ட்டன்ட். சரியா? புரிஞ்சுச்சா? நெடுமை மதில், நெடிய மதில் பண்பு சொல்றதுனால பண்பு தொகை. வாங்கு வில் முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய வில் வார்த்தைகள். ரெண்டா பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் இது வினையடியா இருக்கும், ரெண்டாவது பெயர் சொல்லா இருக்கும். இலை வேல், இலை போன்ற வேல், இலை மாதிரி இருக்கக்கூடிய வேல், உவமை தொகை. மாறன் களிறு, இது மாறனது களிறு. சோ உரிமை பொருள் 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? 3 2 4 1. அடுத்த கேள்வி, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. கைஸ் ப்ளீஸ் லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இடையில கடைசியா நீங்க பேசிக்கலாம். சரியா? சொல்லுங்க பார்க்கலாம். சோ எதுப்பா கரெக்ட்? ஆற்றுவார் பணிதல் அருசான்றோர் ஆற்றலா? எது சரியா பொருத்தப்பட்டு எது சரியான வார்த்தையா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க.
ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். ஓகேவா? சோ இதுதான் சரியானது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் அப்படின்றதா சரியான விஷயம். பொன்னும் துகிரும் முத்தும் இலக்கண குறிப்பு சொல்லுங்க. பொன்னும் துகிரும் முத்தும் இலக்கண குறிப்பு என்னன்னு கேக்குறாங்க. எண்ணும்மை, உம்மை தொகை, வினை தொகை, உவமை தொகை. என்னப்பா ஆன்சர்? வெரி குட். என்ன பண்ணுது? வெளிப்பட்டு வருது. அப்ப வெளிப்பட்டு வருது. ஒன்றுக்கு மேற்பட்ட வெளிப்பட்டு வருதுன்னா அது என்னது? எண்ணும்மை. சரியா? எண்ணும்மை. வெரி குட், சூப்பர். சோ எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. அடுத்து பார்க்கலாம். அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறது? எப்பொருளை தருகிறது? சோ அந்தமான் அப்படின்றத பொதுமொழிக்கான எடுத்துக்காட்டா நம்ம சொல்லுவோம். பொதுமொழி அப்படின்னா என்னதுப்பா? பொதுமொழினா என்னது? சேர்ந்து இருக்கும் போது ஒரு பொருளையும் பிரிச்சா வேற ஒரு பொருளையும் தரும். அதுதான் பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாமரைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாமரையை நான் சேர்ந்து படிக்கிறப்ப அது வந்து ஒரு பூ, சரியா? ஒரு மலர் தாமரைன்றது. சோ இதே இது நான் தாமரையை பிரிச்சு எழுதுறேன் அப்படின்னா தானா தாவுகின்ற அப்படின்னு அர்த்தம், மறைனா மானுன்னு அர்த்தம், சரியா? அப்ப சேர்ந்து இருக்கிறப்போ ஒரு மலர் அப்படின்ற ஒரு பொருளையும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தாவுகின்ற மான் அப்படின்ற ஒரு பொருளையும் தருது இல்லையா? இததான் பொதுமொழின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அந்தமானும். அந்தமான் சேர்ந்து இருக்கிறப்ப அது ஒரு இடத்தை குறிக்குது. இதே அதை பிரிச்சு எழுதுறப்போ அந்த மான், அங்க இருக்கக்கூடிய மான் அப்படின்ற ஒரு பொருளை தருது. சோ விலங்கு. ஈஸி கொஸ்டின் தான், சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேங்கை, எட்டு வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 8 இருக்கு இல்லையா? 8 வந்து சேர்ந்து இருக்கிறப்போ ஒரு பொருளை தருது. என்னது? ஒரு நம்பர். 8ன்ற ஒரு நம்பரை குறிக்குது. இதே நான் பிரிக்கிறேன்னா அது எல் கூட்டல் தூணு. 8 எப்படி பிரிக்கணும்? 8 பிரித்தெழுதுகன்னு கேட்டாங்கன்னா அது எல் கூட்டல் தூணு பிரிக்கணும், மறந்துடாதீங்க. சோ அப்ப இதுக்கு எல், நம்ம சாப்பிடுறோம்ல எல். தூணா என்ன அர்த்தம்னா சாப்பிடு, உண்ணுன்னு அர்த்தம், சரியா? அப்போ எல்லை சாப்பிடு, எல்லை உண் அப்படின்ற ஒரு பொருளை தருது. இப்ப சேர்ந்து இருக்கிறப்ப 8ன்ற ஒரு நம்பரையும் பிரிஞ்சு இருக்கிறப்ப எல்ல சாப்பிடு அப்படின்ற ஒரு பொருளையும் தருது. இததான் பொதுமொழின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு. பொறைனா என்ன? பொறை என்ற சொல்லின் பொருள் தருகவதான் அப்படி சொல்லியிருக்காங்க. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். உண்மையான பொறை அப்படின்னா என்னன்னா, உங்களை யாராவது போற்றல, இகழ்றாங்க அப்படின்னா அவங்களை நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அப்ப பொறை எனப்படுவது என்னதுப்பா? பொறுமை. ஒரு சிறந்த பொறுமை. நம்மளை போற்றாதவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுத்து போகணும். அதுதான் சிறந்த பொறுமை, பொறை அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அடுத்து, நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து. இதில் நிமிர்ந்து என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டக்குன்னு அதை பார்த்தோன்னே ஏதோ பெரிய நூல் என்னன்னு கேட்பாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணும் கிடையாது. நிமிர்ந்தோட எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. என்னப்பா நிமிர்ந்தோட எதிர்ச்சொல்? அப்கோர்ஸ் என்ன? குனிந்து. அவ்வளவுதான், ஈஸி. இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் தான். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸுமே என்ன பண்ணுவாங்க, நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இன்னொரு பொறுத்துக. பொங்கு கடல். பொங்கு கடல். சோ ரெண்டா பிரிச்சோம்னா வினையடி கூட்டல் பெயர் சொல் வருது. வினையடி கூட்டல் பெயர் சொல் வந்துச்சுன்னா அது என்னது? வினை தொகை. சோ கண்டிப்பா இலக்கணம் படிக்காதவங்களுக்கு இந்த லைவ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி தெரியலாம். பட் இதெல்லாம் ஈஸி. நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம், சரியா? இலக்கணம் படிச்சுட்டு இன்னைக்கு லைவ் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, அடைந்து. அடைந்து அப்படின்றது என்னப்பா? ஒரு எச்சம், வினை எச்சம். 4. கரகமலம் அப்படின்றது உருவகம். ஓகேவா? கரகமலம் அப்படின்றது என்னது? உருவகம். தேசம் இடவாகு பெயர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. தேசம்னா இடவாகு பெயர். ஆன்சர் 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? வெரி குட். அடுத்த கேள்வி. தேன் போன்ற மொழி இத்தொடரில் வரும் உவமை வகை. சோ இதுதான் புதுசா கத்துப்பீங்கன்னு சொன்னேன் இல்லையா? உவமை வகையில நிறைய இருக்கு. உவமைனா என்னன்னு மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா உவமை வகையில நிறைய இருக்கு. நீங்க வந்து 2 தெரிஞ்சுக்கிட்டா போதும். தொகை உவமைனா என்ன, விரி உவமைனா என்ன அப்படின்றது. ஒண்ணும் கிடையாது. தொகை உவமை அப்படின்னா உவமை தொகைன்னு சொல்றோம்ல, உவமை தொகை. அதாவது உவம உருபு மறைஞ்சு வர்றது. அதோட இன்னொரு பேர் தான் தொகை உவமை. உவமை தொகையோட இன்னொரு பெயர் தான்
தொகை உவமை. ஒண்ணும் இல்ல, இதை முன்னாடி போட்டு அதை பின்னாடி போட்டிருக்காங்க. இதே விரி உவமைனா உவம உருபு வெளிப்படையா வந்துச்சுன்னா, உவமை தொடர்ன்னு சொல்றோம்ல அதுதான். உவம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுதான் விரி உவமைன்னு சொல்றாங்க. அப்ப இங்க போன்றன்ற உவம உருபு வெளிப்படையா இருக்கா? அப்ப அதோட ஆன்சர் என்னது? விரி உவமை. படிச்சதும் மறக்க போல இருக்கா? ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காது. சரியா? விரி உவமை. புரியுதா? அது ரெண்டும் ஈஸி தான், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால தெரியாத மாதிரி இருக்கும். தொகை உவமைனா உவம உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா தொகை உவமை. விரி உவமைனா உவம உருபு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது விரி உவமை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இங்க போன்ற வெளிப்படையா வந்திருக்கு, அதனால அது விரி உவமை. மத்தது உங்களுக்கு தேவையில்லை, இந்த ரெண்டு மட்டும் பார்த்தா போதும். அடுத்து, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? யாருப்பா? யாரு? பாரதியார், சிறதா, பாரதிதாசன், கண்ணதாசன். ஆன்சர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேன்னு சொன்னது பாரதிதாசன். கதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கதம் 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 என்ற சொல்லின் பொருள் என்ன? கதம்னா என்னன்னு கேக்குறாங்க. சினம், சீதனம், இசை, அளவு. என்னப்பா கதம்னா? வெரி குட். கதம்னா என்ன அர்த்தம்? சினம் அப்படின்ற அர்த்தம். கதம்னா சினம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, வதுவை என்ற சொல்லின் பொருள் என்ன? வதுவை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சைக்காலஜி புக்ஸ் அவைலபிள் உங்களுக்கு. டெட் சைக்காலஜி வேணும்னாலும் இருக்கு, இல்ல எஸ்ஐ சைக்காலஜி வேணும்னாலும் இருக்கு. சரியா? வதுவைனா என்னப்பா? வதுவை தின வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, வெரி குட். இதே அகவைனா? வதுவைனா திருமணம், அகவைனா என்னது? அகவை என்ற சொல்லின் பொருள் என்ன? சோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா? வெரி குட். ஏஜ் பிறந்த நாள் கிடையாது, வயது. அகவைனா வயதுன்னு அர்த்தம், பிறந்த நாள் கிடையாது, வயது. சரியா? வதுவைனா திருமணம், அகவைனா வயதுன்னு அர்த்தம். ஓகே. கவரி வீசிய சேர மன்னன் யார் அப்படின்றாங்க. ஓகேவா? கவரி வீசுறதுன்னா என்னப்பா? கவரி வீசுறது அப்படின்னா என்னன்னா, அப்ப மன்னர்கள் இருப்பாங்க, மன்னர்களுடைய ரெண்டு பக்கமும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மயில் தொகையை வச்சுட்டு விசிறிட்டே இருப்பாங்க இல்லையா, அததான் கவரி வீசுறதுன்னு சொல்லுவாங்க. சோ இங்க கவரி வீசிய சேர மன்னன், ஒரு மன்னன் கவரி வீசுறாங்க, அந்த மன்னன் யாரு? வெரி குட். சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை. யாருக்கு கவரி வீசுறாங்கப்பா? யாருக்கு கவரி வீசுவாங்க? ஒரு புலவருக்கு வீசுவாங்க. சரியா? அந்த புலவரோட பேர் என்ன? மோசி கீரனார். வெரி குட். மோசி கீரனார் என்ன பண்ணுவாரு, மன்னரை பார்க்க வந்திருக்கப்போ டயர்டா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்க முரசு கட்டில தூங்கிடுவாரு. அது வந்து அரச குற்றம். சரியா? சோ அரசுடைய பொருட்கள் நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து அரச குற்றம். பட் இருந்தாலும் ஒரு புலவர் அப்படின்ற காரணத்துக்காக சேர மன்னனே என்ன பண்ணுவாங்க, அவர் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி கவரி வீசுவாங்க. மோசி கீரனாருக்கு சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை கவரி வீசுவாங்க. இந்த செய்தி எந்த நூல்ல இருக்குன்னு கேக்குறாங்கன்னா புறநானூற்றுல இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து, ரட்சண்ய யாத்ரீகம் என்பதன் பொருள் என்ன? ரட்சண்ய யாத்ரீகம் என்பதன் பொருள் என்ன? இறைவனின் பயணம், இறைவனை நோக்கி செல்லும் பயணம், அடியார்களின் பயணம், கிறிஸ்துவத்தை நோக்கி பயணம். ரட்சண்ய யாத்ரீகம். ரட்சண்ய அப்படின்ற வார்த்தை வருது. இப்ப எப்படி திருக்குற்றால அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுன்னா அதை திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியிருப்பாரோ, ரட்சண்ய அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகளை யார் எழுதியிருப்பாங்க? H.A. கிருஷ்ணபிள்ளை அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணனார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. சரியா? இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என்பதுதான் இதற்கான சரியான பொருள். சரியா? இறைவனை நோக்கி செல்லும் பயணம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, இங்க இருக்கிறதுல பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? அயோத்திய காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், பாலகாண்டம், கிட்கிந்தா காண்டம். என்னப்பா? ஹிஜ்ரத்து காண்டம் பொருந்தாது. இங்க இருக்கக்கூடிய அயோத்திய காண்டமா இருக்கட்டும், பாலகாண்டம், கிட்கிந்தா காண்டம், இது மூணுமே கம்பராமாயணத்தோட 6 காண்டங்கள்ல ஒண்ணு. பட் ஹிஜ்ரத்து காண்டம், நுப்பத்து காண்டம், விலாதத்து காண்டம்னா என்னது? சீரா புராணம். சரியா? மத்த எல்லாமே கம்பராமாயணம், ஹிஜ்ரத் மட்டும் என்னது? சீரா புராணம். அதனால அதுதான் எனக்கு பொருந்தாது. எது பொருந்தாது? ஆப்ஷன் பி தான் எனக்கு பொருந்தாது. ஏன்னு புரியுதா?
ஆன்சர் சொல்லிடலாம், ஏன் அப்படின்ற ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஹிஜ்ரத்து, நுபத்து, விலாதத்து, ஸோ எல்லாமே சீரா புராணத்தினுடைய காண்டங்கள். அடுத்து வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம்? ஸோ பிள்ளை தமிழ்ல 10 பருவங்கள் இருக்கும். ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்குமே 10 பருவங்கள் தான். இதுல 7 பருவங்கள் 2 பேருக்குமே காமன். ஆண்களுக்கு தனியா 3 பருவம் இருக்கு. சிற்றில், சிறுபறை, சிறுதேர்னு சொல்லிட்டு. பெண்களுக்கு தனியா 3 பருவங்கள் இருக்கு. கலங்கு, அம்மானை, ஊசல்னு சொல்லிட்டு. சோ இங்க வருகை பருவம் அப்படின்றது பிள்ளை தமிழினுடைய எத்தனையாவது பருவம் அப்படின்னு கேக்குறாங்கப்பா. நோட் பண்ணிக்கோங்க. சோ 6வது பருவம். வெரி குட். 6வது பருவம். சரியா? பிள்ளை தமிழினுடைய 2வது பருவம். வெரி குட், நீங்களே சொல்லிட்டீங்க. செங்கீரை. முதல் பருவம் என்னப்பா? பிள்ளை தமிழினுடைய முதல் பருவம் என்ன? முதல் பருவம். வெரி குட். காப்பு. காப்பு தான் பிள்ளை தமிழினுடைய முதல் பருவம். நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட், கேட்கலாம். இங்க இருக்கிறதுல குமரகுருபரர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. குமரகுருபரர் எழுதாத நூல் எது? கந்தர் கலிவெண்பா, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். சோ எதுப்பா? குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் தான் அவர் எழுதல. சோ குலோத்துங்கன் பிள்ளை தமிழை எழுதினது யார் அப்படின்றத இன்னைக்கான கேள்வியா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஓகேவா? கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் எல்லாத்தையுமே குமரகுருபரர் தான் எழுதி இருக்காரு. ஓகேவா? சூப்பர்மா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழாரை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இது இருக்கும். ஓகேவா? மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆன்லைன் கிளாஸ்லயும் சரி, லைவ் கிளாஸ்லயும் சரி, இந்த கொஸ்டின் எல்லா டேர்ம்லயுமே உங்களுக்கு கேக்குறாங்க அப்படின்றத சொல்லியாச்சு. சரியா? பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழாரை புகழ்ந்தவர் யாரு? மகா வித்வான் மீனாட்சி சுந்தரன். நீங்க ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்னாலும் உங்களுக்கு 10th அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின் இது. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து நச்சினையை தொகுப்பித்தவர். நல்லா பாருங்க, தொகுப்பித்தவன் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்றப்போ தொகுத்தவர் கேக்குறாங்களா, தொகுப்பித்தவன் கேக்குறாங்களா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நற்றினையை தொகுப்பித்தவன் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாருப்பா? வெரி குட், பன்னாடு தந்த மாறன் வழுதி. யாரு? பன்னாடு தந்த மாறன் வழுதி. அவங்கதான் நற்றினைய தொகுப்பிக்கிறாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தமிழுக்கு கதி என பெரியோரால் போற்றப்படும் 2 நூல்கள். தமிழுக்கு கதி, நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய எத்தனையோ இலக்கியங்கள்ல அழிஞ்சிட்டா கூட இந்த 2 நூல் இருந்தா போதும், அத்தனை இலக்கியங்களையும் மீட்டெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா, காணா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். கம்பராமாயணம் திருக்குறளும் கம்பராமாயணமும் இருந்தால் போதும், அத்தனை இலக்கியங்களையும் மீட்டெடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த குவாட்டை யாரு சொன்னாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இது அடிக்கடி கேட்கிறாங்க. ஒன்ஸ் நீங்க சர்ச் பண்ணி இதுக்கான ஆன்சர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அடுத்து, தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் எது? தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு இந்த நிலத்தை விடவும் பெருசு அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடுது? நற்றினை, குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு. ஆன்சர்ப்பா, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, குறுந்தொகை. ஓகேவா? சோ ஒரு காதல் இலக்கியமா தான் இருக்கும். குறுந்தொகையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி இருப்பாங்க. சரியா? குறுந்தொகை அப்படின்றதான் சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார்? கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார்? பன்னவன்னா யாரு? ராமன், லக்குவன், குகன், பரதன். யார கம்பர் பன்னவன்னு சொல்றாங்க அப்படின்னா லக்குவன். நோட் பண்ணிக்கோங்க, லக்குவனை தான் பன்னவன் அப்படின்னு ராமன் சொல்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? அடுத்த கேள்வி, 28 பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை. பெருமாள் திருமொழி யார் எழுதுறாங்க? குலசேகர ஆழ்வார். அதுல இருக்கக்கூடிய பாசுரங்களினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேக்குறாங்க. 205, 305, 105, 405. எத்தனை பாசுரங்கள் பா இருக்கு பெருமாள் திருமொழியில? 105. 105 பாசுரங்கள் இருக்கு. ஓகேவா? பெருமாள் திருமொழியில மொத்தம் 105 பாசுரங்கள் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த கேள்வி, மதியிலி அரசர் நின் மலரடி பணிகில வானகம் ஆழ்வாரே, இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மதியிலி அரசர் நின் மலரடி பணிகில வானகம் ஆழ்வாரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஆன்சர் பண்ணுங்கப்பா. வெரி குட், வெரி குட். ஆன்சர் நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் யாருன்னு தெரியல, ஆனா 3ஆம் நந்திவர்மனை பற்றி எழுதப்பட்ட ஒரு காப்பியம் தான் நந்தி கலம்பகம். கலம்பகம் அப்படின்றது என்னப்பா? கலம்பகத்துல முதல் தோன்றினது நந்தி கலம்பகம் தான். கலம்பகம் அப்படின்னா என்னன்னா 18 உறுப்புகள் கொண்டு பாடப்படுவது. சரியா? இது எப்படி பிரிக்கணும்னா களம் கூட்டல் பகம்னு பிரிக்கணும். களம்னா என்ன அர்த்தம்னா தமிழ்ல 12ன்னு அர்த்தம், பகம்னா பாதி அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப 12, 12ல பாதி என்ன 6, மொத்தம் எத்தனை 18. 18 உறுப்புகள் கொண்டு பாடப்படுவதனால இந்த நூலுக்கு களம்பகம் அப்படின்னு பேரு. முதல் நூல் நந்தி கலம்பகம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இதுவுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. சோ 6 காண்டம் இருக்கு. இதுல 7வது காண்டமா உத்தரகாண்டத்தையும் ஒட்டக்கூத்தர் அவர்களினுடைய உத்தரகாண்டத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்கப்பா. கம்பராமாயணத்தின் 7வது காண்டமாக போற்றப்படக்கூடிய உத்தரகாண்டத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். சோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்கிறாங்க. சரியா? அயோத்தியா காண்டத்துல எத்தனை படலங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. வெரி குட்மா, சூப்பர். சோ அப்ப எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லா ஆன்சருமே தெரியுது, இன்னும் கொஞ்சம் பேர் தப்பு பண்றீங்க. சோ அதை மட்டும் தெரிஞ்சு. சரியா? 13 படலங்கள். அயோத்தியா காண்டத்துல எத்தனை படலங்கள் இருக்கு? 13 படலங்கள் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கம்பராமாயணம் வீடியோ போட்டிருப்போம், அதுல எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரியா? இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யார்? இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யார்? அகத்தியர், நக்கீரர், தொல்காப்பியர், பூதஞ்சேந்தனார். ஆன்சர்ப்பா நக்கீரர். வெரி குட். இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யாரு? நக்கீரர். நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே முக்கியமான கேள்விதான். செம்புல பெயல் நீர் போல யாயும் யாயும் யார் யாகியரோ எந்தையும் நந்தையும், அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேக்குறாங்க. பரிபாடல், கலித்தொகை, குறுந்தொகை, அகநானூறு. செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. சோ என்னப்பா? வெரி குட், குறுந்தொகை. குறுந்தொகை பாடல் தான் இது. ஓகே, கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வன்மைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வன்மைக்கு வலிமை அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த வன்மைக்கு வலிமை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் 1 2. சரியா? அடுத்த வன்மைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடை, கொடை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த தன்மைனா குளிர்ச்சி, இந்த தன்மைனா இடப்பெயர். ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லிருக்கோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன். சோ ஆன்சர் 2 1 4 3. புரியுதா? ரன்னகரம் வரக்கூடிய வன்மைனா வலிமை, தன்னகரம் வந்துச்சுன்னா கொடை. தன்னகரம் வரக்கூடிய தன்மைக்கு குளிர்ச்சின்னு அர்த்தம். இதே ரன்னகரம் வந்துச்சுன்னா இடப்பெயர் படிச்சிருக்கோம்ல, தன்மை முன்னிலை படர்க்கை. சோ அந்த அர்த்தம். சரியா? அதுல வரக்கூடிய தன்மை ஒரு இடப்பெயர். ஓகே, அடுத்து பாருங்க, பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான்? பழியில்லா மன்னன் யார் அல்லது எது போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு கேக்குறாங்க. என்னப்பா? பழியில்லாத மன்னன் நூல்கள் போற்றும்படி வாழ்வான். சோ பழியில்லா மன்னனினுடைய பெருமைகளை எல்லா நூல்களுமே போற்றும். சோ நூல்கள் போற்றும்படி வாழ்வான் அப்படின்றதுதான் சரியானது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய 4 புக் கொஸ்டின் பேங்க் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல தமிழுக்கு மட்டும் உங்களுக்கு 5,000 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 5,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா 10,000 கொஸ்டின் வெறும் 999 மட்டும்தான். நீங்க கேஷ் ஆன் டெலிவரியாவும் ஆர்டர் பண்ணிக்க முடியும். கால் பண்ணுங்க 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட், மாணிக்கவாசகர் அருளியவை. மாணிக்கவாசகர் அருளியவை. மாணிக்கவாசகர் எந்தெந்த நூல்களை எழுதியிருக்காங்க? ரெஸ்ட் இல்லையாவா? இன்னும் 15 கொஸ்டின் தான் இருக்கு, பார்த்துட்டு ரெஸ்ட் எடுங்க. சரியா? தேவாரம் திருவாசகமா? தப்பு, தப்பு. திருவாசகமும்
திருக்கோவையும், திருவாசகம் திருக்கோவை இது ரெண்டையுமே எழுதினது யாருப்பா? நமக்கு மாணிக்க வாசகர் தான். தேவாரம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர், சரியா? திருமந்திரம் திருமூலர், ரெண்டுமே திருக்கோவையும் திருவாசகம்னா மாணிக்க வாசகர் எழுதினது. அடுத்து பொருத்தமில்லாத தொடரை கண்டறி. சோ இங்க இருக்கிறதுல பொருத்தமில்லாத தொடர் என்னன்னு கேக்குறாங்க. பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த தமிழர்களை பற்றின பொருத்தமில்லாத தொடர். பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டிருந்தனர். அறத்தின் வழியே வாணிகம் செய்தனர். கொள்வதும் மிகை கொள்ளாதவர்கள், கொடுப்பதும் குறைவுபடாதவர்கள். சோ என்னப்பா, என்ன இதுல பொருந்தாது? சோ தமிழர்கள் பொருள் தேடுவதை மட்டுமா குறிக்கோளா வச்சிருந்தாங்க? கிடையாது. ஓகேவா? மற்றபடி அறத்தின் வழியே வாணிகம் செஞ்சது, கொள்வது மிகை கொள்ளாதவர்கள், கொடுப்பதையும் குறைவுபடாதவர்கள். ஆன்சர் ஏ மட்டும்தான் இதுல பொருத்தம் இல்லாதது, மத்த எல்லாமே பொருந்தி வரும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எதுன்னு கேட்கிறாங்க. கண்ணதாசனினுடைய படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது அப்படின்னு கேக்குறாங்க. வேளங்குடி திருவிழா, ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி, சேரமான் காதலி, ராசதண்டனை. ஆன்சர் பா. ஆன்சர் சேரமான் காதலி. கண்ணதாசனுடைய படைப்புகளில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது என்னது? சேரமான் காதலி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, சாதி களையப்பட வேண்டிய கலை என கருதியவர். சாதி களையப்பட வேண்டிய கலை, தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது யாரு? பெரியார், அம்பேத்கர், திருவள்ளுவர், காமராசர். சாதி களையப்பட வேண்டிய கலைன்னு சொன்னது யாருப்பா? சோ நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் எக்ஸாக்ட்லி இந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சரியா? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க. நாவல் பழம், அதாவது நூலும் நூலாசிரியரும். சரியா? இதை மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மேட்ச் பண்ணி சொல்லுங்க. நாவல் பழம் அப்படின்ற இந்த புதினத்தை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நா. காமராசன் அவர்கள். 2. சரியா? நந்தவன நாட்கள் அப்படின்றத எழுதினது மு. மேத்தா. மேத்தா அவர்கள். நிலவுப்பூ, நிலவுப்பூ யாருப்பா? சிற்பி பாலசுப்ரமணியம். ஊமை வெயில், ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் 2 1 4 3. 2 1 4 3 அப்படின்றதான் சரியான விடை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 2 1 4 3. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்து பாருங்க, தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது? எந்த நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க? வெரி குட். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் தாயுமானவர் பாடல்களின் தொகுப்பு. அதுதான் என்னன்னு சொல்றாங்க? தமிழ் மொழியின் உபநிடதம்னு சொல்றாங்க. தாய்மானவர் பாடலின் தொகுப்பு தான் என்னன்னு சொல்றாங்க? தமிழ் மொழியின் உபநிடதம். இதுவுமே போன இயர் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. அப்ப ரீசெண்டா இதுலயே நான் அதை பார்த்திருக்கேன். அடுத்து, பின் வருவனவற்றில் கடலை குறிக்காத சொல் எது? கடல். கடல். கடலை குறிக்காத சொல் எது? ஆர்களி, முன்னீர், பவ்வம், திமில். எதுப்பா இதுல கடலை குறிக்காத வார்த்தை எது? வெரி குட், சூப்பர். நோட் பண்ணிக்கோங்க. எது? திமிழ் அப்படின்றதுதான். ஆறுகளினாலும் முன்னீர்னாலும் பவ்வம்னாலும் கடல் தான். சரியா? ஆனா திமிழ் அப்படின்னா என்னது? நாவாய். திமிழ் அப்படின்றது படகு, நாவாயோட வேறு பெயர், அதான் திமிழ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கிறாங்க. சரியா? அடுத்து, இங்க இருக்கிறதுல மு. மேத்தா எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க இருக்கிறதுல மு. மேத்தா எழுதாத நூல் கண்ணீர் பூக்கள், நடந்த நாடகம், ஊர்வலம், தண்ணீர் தேசம். வெரி குட், வெரி குட்மா, வெரி குட். ஆன்சர் தண்ணீர் தேசம். தண்ணீர் தேசம் யாருடைய சிறுகதைன்னு சொல்ல முடியுமா? தண்ணீர் தேசம் அப்படின்றதான் சரியான விடை. தண்ணீர் தேசம் யாருடைய சிறுகதைன்னு சொல்ல முடியுமா? வைரமுத்து. ஓகே, சூப்பர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, 1876 2003 ஆகிய ஆண்டுகளில் டாஸ் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதுமக்கள் தாளிகள் அப்படின்னாலே அது என்னதுதான்? ஆதிச்சநல்லூர் தான். சரியா? சரியா? சுடுமண் பொருட்கள் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, சுடுமண் பொருட்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது? கீழடி. சரியா? ரோமானிய மட்பாண்டங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது? அரிக்கமேடு. சரியா? அதெல்லாம் கீவேர்டு, மறந்துடாதீங்க.
ஓகேவா? முதுமக்கள் தாழின்னு வந்துட்டாலே அது என்னதுதான்ப்பா? ஆதிச்சநல்லூர் தான். சரியா? சுடுமண் சிலைகள், சுடுமண் சிற்பங்கள் இந்த மாதிரிலாம் வரும்போது அது கீழடி. ரொமானிய மட்பாண்டங்கள்னு வரும்போது அரிக்கமேடு அகழாய்வு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த கீவேர்ட் வச்சுட்டு அது எந்த ஊரு அப்படின்றத நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. கிளிசல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? கிளிசல். கிளிசல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஜெயகாந்தன், ராஜம் கிருஷ்ணன், வண்ணதாசன், நாஞ்சில் நாடன். ஆன்சர் வெரி குட், சூப்பர். ஆன்சர் நாஞ்சில் நாடன் அவர்கள் தான் கிளிசல் அப்படின்ற சிறுகதையை எழுதினவங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார்? நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார்? உவேசா, திருவிகா, மீனாட்சி சுந்தரனார், பரதிமார் கலைஞர். ஆன்சர் நோய்க்கு மருந்து இலக்கியம் சொன்னது யாருப்பா? மீனாட்சி சுந்தரனார். இதுவுமே நிறைய தடவை கேட்டிருக்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து, பெற்றோரை குறிக்கும் அம்மையப்பன் என்னும் சொற்கள் எப்பகுதியை சார்ந்தது? பெற்றோர்களை குறிக்கக்கூடிய அம்மையப்பன் என்ற சொல் எந்த பகுதியை சார்ந்தது? குட்டநாடு, பஞ்சி நாடு, நாஞ்சில் நாடு, அருவா நாடு. ஆன்சர் இது வந்து நாஞ்சில் நாட்டு வழக்கம். சரியா? நாஞ்சில் நாட்டு வழக்கம் சொல்லிட்டு ஓல்ட் புக்ல கொடுத்திருப்பாங்க. அம்மையப்பன், பெற்றோர்களை அம்மையப்பன் சொல்றது நாஞ்சில் நாட்டு வழக்கம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. தெரியலாட்டி இந்த பாயிண்ட் ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க. திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார்? திரைக்கவி திலகம். யார திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்றாங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி, உடுமலை நாராயண கவி, சுரதா. வெரி குட் ஆன்சர்ப்பா. மருதகாசி. மருதகாசியை தான் திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உடுமலை நாராயண கவிய பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்றாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. சுரதாவை உவமை கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட்மா, சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? 48. வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? யாருப்பா? வேங்கட மகாலிங்கம். ஞானக்கூத்தன், கல்யாஞ்சி, பசுவையா, நா பிச்சமூர்த்தி. நா பிச்சமூர்த்தி அவங்களோட இயற்பெயர் தான் என்னது? வேங்கட மகாலிங்கம் அப்படின்றது. ஓகேவா? இதே சுந்தர ராமசாமி அப்படின்றது யாருடைய இயற்பெயர்? சுந்தர ராமசாமி என்பது யாருடைய இயற்பெயர்? இந்த 4 ஆப்ஷன்ல பசுவையா. வெரி குட். பசுவையாவோட இயற்பெயர் என்னப்பா? சுந்தர ராமசாமி. வெரி குட். அடுத்து, மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர் யார்? மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர் யார்? பாரதிதாசன், சச்சிதானந்தன், தமிழன்பன், காமராசன். ஆன்சர் ஆன்சர் கா சச்சிதானந்தன் அவர்கள். சரியா? மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியாரினுடைய மாணவர் யாரு? கா சச்சிதானந்தன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் நம்மளோட எக்ஸாம்ஸ் ரெடியா இருக்கு. 999 நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு. கால் பண்ணுங்க 8940400154 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ்மே உங்களுக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2, குரூப் 1. முக்கியமா இப்போ ஆர்ஆர்பிக்கு ஒரு எக்ஸாம் போட்டிருக்காங்க இல்லையா? சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள். ஸோ அதுக்கான கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு புக் மெட்டீரியல் ஃப்ரீயா கிடைக்க போது. மிஸ் பண்ணாம சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. ஸோ 50வது கேள்வி பார்க்கலாம். 50வது கேள்வி, அம்பேத்கர் மக்கள் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு. அம்பேத்கர் மக்கள் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு எது? 1948, 45, 46, 40. அம்பேத்கர் மக்கள் கழகம் 50 இருக்கு. வெரி குட். 1946 தான் அம்பேத்கர் மக்கள் கழகத்தை தோற்றுவித்தார். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் கொடுத்துருங்க. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க இந்த மாதிரி கிளாஸஸ் போகுது, லைவ் கிளாஸஸ் போகுது, எக்ஸாம்ஸ் இல்லை, இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கால் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு. கிளாஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸா சுப்ரான்ச்சா? நன்றி டெவில், தேங்க்யூ. 730 வாட்ச். நன்றி, தேங்க்யூ. நன்றிமா, நன்றி. வெரி குட். ஸோ இன்னைக்கு கிளாஸோட கமெண்ட் செஷன்ல நான் கேட்ட 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. பிளஸ் 50க்கு நீங்க எவ்வளவு கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம நிறைய விஷயம் புதுசா பார்த்திருப்போம். ஐ மீன் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம். பை, see you. தமிழ் கிளாஸ் மட்டும், தமிழ்ல ரொம்ப வீக்கா இருக்கேன், தமிழ் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கிளாஸ் தமிழ் கிளாஸ்க்கு மட்டும் அவைலபிளா இருக்கு. 1000 rupeesக்கு நீங்க கிளாஸ்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். புக்ஸோட தமிழ் புக்ஸ், தமிழுக்கு ஒரு புக்கு பிளஸ் 2 கொஸ்டின் பேங்க். ஸோ இதை நீங்க சேர்த்து ஆர்டர் பண்ணா 2000 rupeesக்கு நீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் நம்பர், கால் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. டெய்லி நடக்குமா? டெய்லி நடக்கும். எல்லாரும் வந்துருங்க. சரியா? நன்றி.